இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் உத்தமம் என்ற தலைப்பின் மூலமாய் 2ஆம் தேதி 10வது மாதம் 2024 இந்த நாளில் ஒரு முக்கியமான நாள். அப்படித்தானே? என்ன அப்படி சொல்லி பார்த்தா, நம்ம எல்லாராலையும் சொல்லப்படுகிற தேசப்பிதா ஐயா காந்தி ஐயாவுடைய பிறந்த நாள். அதே போல் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சின்ன பசங்கள்லாம் சொல்லுவாங்க, தாத்தானாவே காந்தி தாத்தான்னு சொல்லிட்டு. சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு உத்தமமான மனுஷன். அவர் நல்ல தேவ மனுஷன். அது மாத்திரமில்லை, அவருக்கு வேதாகமத்தை வாசிக்கிற பழக்கம் கூட உண்டு. வேதாகமத்தில் அவருக்கு பிடிச்ச வசனம் மலப்பிரசங்கம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபதேசித்த மலப்பிரசங்கம் ரொம்ப அவருக்கு பிடிக்கும். அப்படியேப்பட்ட ஒரு தலைவர், நல்ல உத்தமர். அது மாத்திரமில்லை, அவர் பார்த்தீங்கன்னாக்கா அகிம்சை வழியில் அவர் போராடிய உத்தமர் அது இல்லைங்களா? உத்தமத்தில் அவர் இருந்தார். தன்னுடைய தேசத்துக்காக அவர் போராடி அவர் நமக்காக இருந்ததை நம்ம சந்தோஷமாக அவருடைய பிறப்பின் நாளை நம்ம சொல்லி சந்தோஷப்படுவோம். அவரை வாழ்த்துவதற்கு வயது இல்லை என்றாலும் வணங்கி நான் வாழ்த்துகிறேன். இனிய காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் உங்கள் யாவருக்கும். அதே சமயத்தில் இந்த நாளில் வேதாகமத்தில் உத்தமம் என்ற தலைப்பின் மூலமாக தொடர்ந்து உங்களோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவதனால நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் கூட நம்ம காந்தி ஐயாவுடைய உத்தமத்தை பார்த்தோம். எங்கே ஒரு உத்தமராக இருக்கிறாரு யாருன்னு சொல்லி பார்க்கப்படும் பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனமாக இருந்தார். அது மாத்திரமில்லை, அவர் தேவனோடு சஞ்சரித்திருந்தார். யான் அப்படி வசனம் இருக்கான்னு சொல்லி பார்க்கப்படும் பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நோவா தான் நான் சொல்ல வரேன். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனமாக இருந்தான். நோவா தன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. இவர் ஒரு உத்தமனா இருந்தார். ஆரம்பத்துல ஆண்டவராகிய இயேசு கர்த்தராகிய ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த பூமியை படைத்து முடித்த பிறகு ஆதாமு அப்படியாய் படைத்தாரு. அதன் நிமித்தமாக பூமி எங்கும் மக்கள்கள் அதிகமாய் பெருக பண்ணினார்கள். அது மாத்திரமில்லை, பாவமும் சேர்ந்து வந்தது. அதனால அவர் மனஸ்தாபப்பட்டார் சொல்லி வசனம் சொல்கிறது. 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, தம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது இதுக்கு விசனமா இருந்து சொல்லி வசனம் சொல்லுது. அதனால இந்த பூமியை அழிப்பதற்காக அப்படி பார்க்கப்படும் பொழுது அப்பதான் அவருக்கு என்ன பண்றாரு, நோவாவை பார்க்கிறாரு. அவர் அந்த காலத்துல அவர் எப்படி இருந்தாருனாக்கா நீதிமானும் உத்தமனமா இருந்தார். நம்ம இருக்கிற காலத்துல இந்த நேரத்துல நம்ம தேவனுடைய பார்வையில நம்ம உத்தமனமா நாம் இருக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியா நம்ம உத்தமனமாய் இருப்போம். அப்படியாக அற்புதம் அதிசயத்தை நாம் எதிர்பார்ப்போம். இந்த வேத வாக்கியம் உங்க வாழ்க்கையில் அனுதினமும் அற்புதங்களும் அதிசயங்களும் கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நாங்கள் உத்தமத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நோவா தன் காலத்துல அவருடைய காலத்துல எப்படி உத்தமனும் நீதிமானா இருந்தாரோ அவ்வண்ணமாக எங்களை மாற்றுங்க ஐயா. நாங்க இருக்கிற காலத்துல நாங்கள் உத்தமனாய் ஒரு நீதிமானாய் இருந்து உம்மோடு சஞ்சரிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அற்புதங்களை அதிசயங்களை காண பண்ணுங்க. எங்க வாழ்க்கையில நாங்கள் உத்தமத்தில் ஆண்டவரை தவறி போகாதபடிக்கு எங்களை உத்தமனாய் இன்னும் நடத்த கிருபை செய்யுங்க ஐயா. நீங்க பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஜீசஸ் பிளெஸிங் வேர்ல்ட நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அநேகருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, தெரிய பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.